வணக்கம். தமிழரசியல் பிறப்பில் தமிழ் தேசியம் என்பது இரண்டு வகையானது. ஒன்று தேசத்திற்கானது, மக்களுக்கானது. இது எமது தமிழ் தேசியம். இன்னொன்று தேர்தலுக்கான, வாக்கு வேட்டைக்கான அவர்களது தமிழ் தேசியம். சக சிறுபான்மை முஸ்லீம் மலேக மக்களோடும் சிங்கள முற்போக்கு சக்திகளுடனும் உறவுகளை பேணி அரவணைத்து முன்னோக்கி செல்வதுடன் இந்த மண்ணில் கௌரவமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை எமது மக்களுக்கு ஏற்படுத்துவது எமது தமிழ் தேசியம். இவைகளை நிராகரித்து குறுந்தேசியவாத கூச்சலிடுவது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். சுய நிர்ணயத்திற்காக, விடுதலைக்காக இரத்தத்தை, சதையை, உயிரை, உறவுகளை இழந்து போராடியது எமது தமிழ் தேசியம். அன்று சக வயதை ஒத்த இளைஞர்கள் இனத்தின் விடுதலைக்காக அர்ப்பணங்களை செய்து கொண்டிருந்த போது தொலைக்காட்சியில் கிரிக்கெட் போட்டிகளை பார்த்து பொழுதை போக்கியவர்களும் ஆடம்பர வாகனங்களை, சொத்துக்களை, பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தவர்களும் இன்று பேசுவது இவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். பிரச்சனைகளை தீர்க்கின்ற வழியில் வழிமுறைகளை மாற்றி நாடாளுமன்ற ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கம் ஊடான அணுகுமுறையை முன்னெடுப்பது எமது தமிழ் தேசியம். வன்முறைகளை ஊக்குவித்து இனவாதத்தை தூண்டி பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு அணுகுவது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். ஆக்கத்தை நோக்கி முன்னோக்கி செல்வது எமது தமிழ் தேசியம். அழிவுகளை ஏற்படுத்தி அழிவுகளை வைத்து ஆதாயம் தேடுவது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். எரிகின்ற இடத்தை நீர் ஊற்றி அணைத்து சமத்துவத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி முன்னோக்கி செல்வது எமது தமிழ் தேசியம். எரிகின்ற இடத்தை மேலும் எண்ணெய் ஊற்றி கொழுந்துவிட்டு எரியச் செய்து சமாதானத்தையும் சமத்துவத்தையும் அடிமைத்தனமாக்குவது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். நடைமுறை சாத்தியமான ஆக்கத்தை நோக்கிய மாற்று கொள்கையை, மாற்று வேலைத்திட்டத்தை முன்னோக்கி செல்வது எமது தமிழ் தேசியம். நடைமுறை சாத்தியமற்ற அழிவுகளை நோக்கிய தோற்றுப்போன கொள்கைகளை முன்னெடுக்க முயற்சிப்பது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். எங்கிருந்து தொடங்குவது என்ற நிலையில் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து முன்னோக்கி செல்வது எமது தமிழ் தேசியம். இல்லாத ஊருக்கு வழிகாட்டுகின்ற கற்பனாவாத உசுப்பேத்துகின்ற கொள்கையை முன்னெடுப்பது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். 3 ஆணாக்கள். முதலாவது ஆணா அன்றாட பிரச்சனை, 2வது ஆணா அபிவிருத்தி, 3வது ஆணா அரசியல் உரிமை. எமது அரசியல் பலத்திற்கேற்ற வகையில் முன்னெடுப்பது எமது தமிழ் தேசியம். இவற்றிற்கு எதிரான கருத்துக்களை, செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஊடாக மக்களுக்கு எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்பது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். உலக பொதுமறை என்று போற்றுகின்ற திருக்குறளில் 1330 குறள்கள் உண்டு. அதில் 12,000 சொற்கள் உண்டு. அதில் ஒரு இடத்தில் கூட தமிழ் என்ற சொல்லே இல்லை. தமிழென்று முழங்காமல் தமிழுக்கே உலக அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த திருக்குறள் போல் தமிழென்று கூச்சலிடாமல் தமிழ் பேசும் மக்கள் நலன் சார்ந்து அறிவார்ந்த மதிநுட்ப சிந்தனை வழியே செயலாற்றுவது தேசத்திற்கான, மக்களுக்கான எமது தமிழ் தேசியம். தமிழென்று முழங்கி தமிழுக்கோ தமிழ் மக்களுக்கோ இதுவரை எதுவும் மாற்றாமல் இருந்ததையும் இல்லாமல் செய்து கொண்டிருப்பது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது தேசத்திற்கான, மக்களுக்கான எமது தமிழ் தேசியம்.
அதுதான் இதுதான் அது என்று எமது கொள்கையை ஏற்றுக்கொண்டும் ஏற்காதது போல் நடிப்பதும் நடைமுறைக்கு மாறாக பல வர்ண நிறங்களில் கோஷங்களை முன்வைப்பதும் அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். நாம் தமிழர்கள் என்பதால் இலங்கையர்கள் என்ற அடையாளத்தையோ அன்றி இலங்கையர்கள் என்பதால் தமிழர்கள் என்ற அடையாளத்தையோ இழக்க தயாராக இல்லை என நாம் உறுதி பூண்டிருப்பது தேசத்திற்கான மக்களுக்கான எமது தமிழ் தேசியம். இந்த உண்மையான யதார்த்தத்தை உணர்ந்தும் உணராமல் தாம் மட்டும் இலங்கை பிரஜையாக ஒற்றையாட்சியின் கீழ் சகல உரிமைகளையும் அனுபவித்து கொண்டு சாதாரண மக்கள் மத்தியில் வெற்றுக்கோச உணர்ச்சிகளை விதைத்து கொண்டிருப்பது அவர்களது தேர்தலுக்கான வாக்கு வேட்டை தமிழ் தேசியம். நன்றி.